ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நேற்றைய பாராளுமன்ற முள்ளிவாய்க்கால் எதற்காக அனுஷ்டிக்கப்படுகிறது என்பதை கூட அறியாமல் விஜய் அவர்களுக்கு எதிராக போராடவும் தயங்க மாட்டோம். 900 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் இலங்கைக்கு வர உள்ளது. உள்நாட்டுக்குள் தான் விசாரணை, ஆயுதம் இருந்தால் உன்னை சுடுவேன் என்ற ரீதியில். அனைவருக்கும் வணக்கம். இலங்கை திருநாட்டில் என்ன நடக்கிறது, முள்ளிவாய்க்கால் எதற்காக அனுஷ்டிக்கப்படுகிறது என்பதை கூட அறியாமல் பல தென்னிலங்கை அரசியல்வாதிகள் காணப்படுகிறார்களா என்ற ரீதியில் இன்றைய காணொலி அமையப் போகிறது. அதோடு பல்வேறுபட்ட விடயங்களும் நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இலங்கையிலிருந்து ஒரு முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு மிரட்டல் கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் விஜய் அவர்களுக்கு எதிராக போராடவும் தயங்க மாட்டோம் என்று ஒரு அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 900 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் இலங்கைக்கு வர உள்ளது என்று அமைச்சர் அவரால் தெரிவித்திருக்கிறார். மற்றும் உள்நாட்டுக்குள் தான் விசாரணை, ஜெனீவாவில் விசாரணையை நாங்கள் என்றுமே அனுமதிக்க மாட்டோம் என்று ஒரு தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த தலைவருக்கு எங்களுடைய கடந்த கால தமிழ் கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள் அந்த எம்பியை தற்போதைய அந்த எம்பிக்கு தான் ஆதரவு அளிக்கணும், ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு அளிக்கணும் என்றெல்லாம் பிரச்சாரங்களாக செய்திருந்தார்கள். அப்போ அவர்கள் தொடர்பான சிறிய கலந்துரையாடலாக தான் இன்றைய காணொலி அமைய போகிறது. குறிப்பாக முதலாவதாக இலங்கையிலிருந்து மிரட்டல் விடுத்த எம்பி யார் என்று பார்த்தால் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நேற்றைய பாராளுமன்ற உரையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு ஒரு மிரட்டல் கொடுத்திருக்கிறார். என்னிடம் ஆயுதம் இருந்தால் உன்னை சுடுவேன் என்ற ரீதியில் தன்னுடைய மிரட்டலை தொடுத்திருக்கிறார். அண்மையில் அவருக்கும் இவருக்கும் பல்வேறுபட்ட வாக்குவாதங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக மாறி மாறி தங்களுக்குள்ளே கழுவி ஊற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இங்கு இந்த பிரச்சனை போய் முடிய போகிறது என்பதனை பொறுத்திருந்தால் பார்க்கணும். அதே நேரத்தில் யாழ் மாவட்ட கடத்தொழில் சம்மேளனம் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பில் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். விஜய் அவர்களுக்கு எதிராக போராடவும் தயங்க மாட்டோம், கச்சதீவை மீட்போம் என்று நீங்கள் வாக்குறுதி வாங்கியிருக்கிறீங்க தேர்தல் காலத்தில். அதை வாக்குறுதியாக மட்டுமே இருக்கணும், மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது, எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக போராடவும் தயங்க மாட்டோம் என்ற மாதிரி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் முதல்வரானதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்ற மாதிரியும் உங்களிடம் சில வேண்டுகோளை விடுக்கிறோம் என்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன வேண்டுகோள் என்று பார்த்தால், எல்லை தாண்டும் தமிழக மீனவர்களை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், அவர்கள் எல்லை தாண்டி வந்து எங்களுடைய பல கோடி மதிப்பிலான விலைகளை அளிக்கிறார்கள், எங்களுடைய கடல் வளங்களை அளிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இதனை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் யாழ் மாவட்ட மீனவர்கள். அப்போ தொடர்ச்சியாக பார்ப்போம் கச்சதீவு தொடர்பாக விஜய் அவர்கள் எவ்வாறு செயற்பட போகிறார்கள். அப்போ அண்மையில் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் விஜய் அவர்கள் முள்ளிவாய்க்கால் தொடர்பான தன்னுடைய ஆதங்கத்தை வெளியிட்டு என்றுமே ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த கச்சதீவு தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டை எவ்வாறு அவர் அணுகப் போகிறார் என்ற ரீதியில் நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் காணப்படுகிறது. வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் மாநாட்டில் அமைச்சர் விகித கேரத் அவர்கள் தன்னுடைய முக்கியமான சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். சர்வதேச நாணய நிதியம் கிட்டத்தட்ட 700 மில்லியனை எங்களுக்கு தரப்போகிறது. அதே நேரத்தில் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் எங்களுக்கு 200 மில்லியன் தருவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ கடந்த வருங்காலத்தில் கிட்டத்தட்ட 900 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் இலங்கையை வந்தடைய போகிறது. அப்போ இப்போ இருக்கிற அந்த பொருளாதார சிக்கல்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அவர்கள் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக இலங்கையில் பாரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை அல்லது வருஷ யுகத்தை உருவாக்கக்கூடிய செயற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அப்போ இது இவற்றினை தவிர்க்கும் முகமாக பல்வேறுபட்ட முன்னாயத்த நடவடிக்கைகளை ஜனாதிபதி அவர்கள் எடுத்து வருகிறார். அதில் ஒன்று தான் இந்த புதிய வரி திருத்தம் என்றது. அப்போ அண்மையில் சயித் பிரேமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், இந்த புதிய வரி திருத்தமானது பொதுமக்களுடைய உரிமைகளை மீறக்கூடிய ஒன்றாக இருக்குது. அப்போ நாங்கள் இதுக்கு எதிராக பல்வேறுபட்ட திருத்தங்களை முன்வைக்கப்படும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அப்போ அது ஒரு புறம் இருக்க இந்த புதிய வரி திருத்தம் மிகவும் அவசியமான என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார். அதே நேரத்தில் 900 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வரப்போகிறது. அப்போ எங்களுடைய நாட்டில் தற்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து இருக்கிறார். இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தன்னுடைய கருத்தை ஒன்று தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட இலங்கைக்கு 2025ஆம் ஆண்டு 17.2 பில்லியன்
வந்து ஏற்றுமதி மூலம் கிடைக்கப்பெற்ற மொத்த வருமானம். இதில் பாரிய வருமானம் எதன் மூலம் கிடைத்தது என்றால் தேயிலை. கிட்டத்தட்ட 1.51 பில்லியன் வந்து தேயிலை மூலமாக மட்டுமே கிடைத்தது. இப்போ இந்த தேயிலை ஏற்றுமதியை வந்து 2030ஆம் ஆண்டு 2.5 பில்லியன் வருமானம் வரும் அளவிற்கு நாங்கள் அபிவிருத்தி செய்ய போகிறோம் என்ற ரீதியில் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். இப்போ வருங்காலத்தில் வந்து இந்த தேயிலை வந்து இன்னும் வருமானத்தை ஈட்டும் ஒரு தொழிலாக காணப்படும், வருமானம் ஈட்டும் ஒரு மூலதனமாக காணப்படும் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஆனால் தேயிலை தொழிலாளர்களுக்கு தங்களுடைய சம்பள உயர்வை இன்னுமே முழுமையாக இவர்கள் வழங்கவில்லை. அவர்களுக்கு பல்வேறுபட்ட அடிப்படை பிரச்சனை இருக்கிறது. அப்போ இவ்வாறு பல்வேறுபட்ட வருமானத்தை தேடித் தருகின்ற தோட்ட தொழிலாளர்களுடைய மனித உரிமைகளை இவர்கள் சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும் என்பதிலும் ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதனை. அப்போ இந்த இடத்துல தான் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்று பார்த்தால் நான் முதல் கூறின மாதிரி தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வந்து எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் பல பேர் ஒருவருக்கு ஆதரவாக தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்ததோடு மக்களும் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ரீதியில் தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள். யார் என்று பார்த்தால் யாருக்காக அந்த பிரச்சாரம் நடந்தது? சயித் பிரேமதாஸ் அவர்கள், தற்போதைய எதிர்கட்சி தலைவர். அப்போ இவர் தான் முக்கியமான ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். முக்கியமான விடயம் என்று அவர்களுக்கு தான். ஆனால் இது வந்து சிறுபான்மை இன மக்களுக்கு ஒரு பெருமரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருத்தாக கூட காணப்படலாம். என்ன கருத்து என்று பார்த்தால், இலங்கையில் யுத்தம் நடந்தது. இந்த யுத்தத்தினால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவ்வாறு பட்டிருந்தாலும் அவர்கள் நீதி என நியாயத்தை தேடி அலையலாம். ஆனால் அந்த நியாயத்தை இலங்கைக்குள் மட்டும்தான் வழங்கப்பட வேண்டும். ஜெனீவாவில் ஒன்று கூடி ஜெனீவா தீர்மானங்கள் அடிப்படையில் அந்த நியாயங்களை வழங்கக்கூடாது என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் சயித் பிரேமதாச அவர்கள். அப்போ இவருக்கு ஆதரவாகத்தான் சிறுபான்மை இனங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதும் கருதப்படக்கூடிய ஒரு விடயம். பார்ப்போம் தொடர்ச்சியாக வருங்காலத்தில் இவர் எவ்வாறு செயற்பட போகிறார் சிறுபான்மையின மக்கள் மத்தியில். அதே இடத்துல இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இவருக்கு இதுதான் வேலை. இவர் எப்போ பார்த்தாலுமே அரசாங்கத்தின் மீது பழியை போடுவதும், கிட்டத்தட்ட எங்கேயாச்சும் மழை பெஞ்சாலும் அரசாங்கம் தான் காரணம், அங்கே புயல் அடித்தாலும் அரசாங்கம் தான் காரணம் என்று தங்களுடைய வன்மத்தை கொட்டி தீர்த்து அரசாங்கத்தை கவிழ்த்து தாங்கள் ஆட்சிப்பட முதல நினைக்கிறார்களா என்று எண்ணும் அளவுக்கு ஒருவர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருவார். யார் என்று பார்த்தால் சரத் வீரசேகர் என்பவர் தான். அப்போ இவர் தான் இப்பொழுது முக்கியமான ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கிறார் என்றால், புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் பிரிவினவாதத்தை ஊக்குவிப்பதற்காகவும் தான் இந்த அரசாங்கம் வந்து வெள்ளவத்தையில முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அதே இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்த போன விமல் வீரவம்சவை தடுத்து நிறுத்தினார்கள் என்ற ரீதியில் தன்னுடைய வன்மமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அப்ப இது இவருடைய கருத்து வலிமையாகவே இவ்வாறு தான் அமைகிறது. அப்ப எதுக்கும் முடிச்சு போடுவார் என்று அவருக்கு மட்டும் தான் தெரியும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய காணொலி அமைகிறது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். என்னென்று பார்த்தால் அமெரிக்கா பிரிட்டனில் வந்து அல்கொய்தா அமைப்புக்கு நினைவு கூற முடியாது. அதே நேரத்தில் இப்போ ஜெர்மனியில் ஹிட்லரை நினைவு கூற முடியாது. ஆனால் வெள்ளவத்தில் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இது வந்து தேசிய பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை என்ற தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து, ஆனால் இவருக்கு உண்மையிலே தெரியவில்லை போல இருக்கும் முள்ளிவாய்க்கால் எதற்காக அனுஷ்டிக்கப்படுகிறது என்பது கூட. பல்லாயிரம் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட நினைவு நாள் தான் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். அப்போ இந்த நினைவேந்தல் கூட அறியாமல் தான் இவ்வளவு காலம் பதவியில் இருந்தாரா என்ற மாதிரி தான் பல்வேறுபட்டவர்கள் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக. அப்ப உண்மையிலேயே தமிழ் ஒரு நாட்டில் வாழுகின்ற குடிகளினுடைய நிலைகளை அறியாமல் எவ்வாறு அவர்களை ஆட்சி செய்ய முடியும்? அப்ப வருங்காலத்தில் இவர் கையில் ஆட்சி சென்றாலோ இன்னும் போய் சேர்ந்தாலோ இவர் மக்களை எவ்வாறு பார்ப்பார் என்றுதான் மக்கள் அஞ்சுகிறார்கள் என்று கருதப்படுகிறது. தொடர்ச்சியாக பார்ப்போம் இவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க போகிறது. தொடர்ச்சியாக இவருடைய கருத்து இவ்வாறு தான் அமைகிறது என்பது வந்து எல்லோரும் தெரிந்த விடயம். எப்போ பார்த்தாலுமே அரசாங்கத்தின் மீது ஏதாச்சும் ஒரு குறையை கூறுவதுதான் இவருடைய வேலையாக காணப்படுகிறதா என்று பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக. பார்ப்போம் தொடர்ச்சியாக இலங்கை திருநாட்டில் என்னதான் நடக்கப் போகிறது வருங்காலத்தில். இந்த பொருளாதாரம் வந்து பெரும்பொரு பேசுபொருளாக மாற்றம் அடைந்து வருகிறது. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கோடி வந்து மூன்றாம் நபர்களுக்கு சென்றடைந்திருக்கிறது. சரியான முறையில் அந்த பணங்களை பரிமாற்றம் செய்யாத அடிப்படையில் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் வந்து வீண் விரயம் செய்யப்பட்டு வருவதாக கூட கருதப்படுகிறது. அப்போ இவ்வாறான சூழ்நிலையில் மத்திய கிழக்கில் பாரிய ஒரு யுத்தம் நடைபெற்று வருகிறது. அந்த நேரத்தில் இலங்கையில் இருக்கின்ற சரியான முறைமைகளை பேணி பொருளாதார திட்டமிடல்களை சரியான முறையில் பேணி மக்களுடைய வரிப்பணங்களை மக்களுடைய உழைப்புகளை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பார்ப்போம் இலங்கை திருநாட்டில் என்ன நடக்கிறது என்பதை. நன்றி, வணக்கம்.